தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தரும் நம்முடைய இரட்சகரும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து கடந்த 2024ஆம் ஆண்டு முழுவதும் உங்களை பாதுகாத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு தந்த வாக்கு தத்தத்தின்படி உங்களை உயர்த்திருப்பார் என கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதும் தேவனை கர்த்தர் என்னுடைய சகல காரியங்களிலும் என்னோடு கூட இருந்து என்னை உயர்த்துவார் என நீங்கள் விசுவாசிக்கும் போது தேவனுடைய ஆசீர்வாதத்தின் மகிமையை காண்பீர்கள். இந்த புத்தாண்டு தினத்தில் உங்களோடு கூட தியானிக்க போகிற வாக்குத்தத்த வார்த்தை சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இன்றைய நாளில் தேவனை கர்த்தர் உங்களுக்கு போதிக்கிறவராக, நீங்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறவராக, உங்கள் மேல் தமது கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறவராக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை ஜெயம் பெறக்கூடியதாக இருக்கும். ஒருவன் நீச்சல் பயிற்சி அளிக்கிறவர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் தன்னிடம் பயிற்சி பெறுகிறவருக்கு வெற்றி பெறக்கூடிய வழி எதென்று போதிப்பார். அது மாத்திரமல்ல, எப்படிப்பட்ட முயற்சியில் நீச்சல் பயிற்சி பெற்றால் லட்சியத்தை அடைய முடியும் என்று கூறுவார். மேலும் அவர் தன்னிடம் பயிற்சி பெறுபவர்களை உற்று கவனிப்பார். அவர்கள் வெற்றி பெறுவதற்கு தடையாயிருக்கிற சிறு சிறு தவறுகளை சுட்டிக்காட்டி அதை சரி செய்யும்படி ஆலோசனை சொல்வார். அவருடைய ஆலோசனை கேட்டு அவர் காட்டிய வழியில் பயிற்சி பெற்றால் மட்டுமே அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டும் திசையில் நீங்கள் நடக்கிறீர்களா? அது மாத்திரமல்ல, உங்களுக்கு சொல்லும் ஆலோசனைப்படி நீங்கள் செய்கிறீர்களா என யோசித்து பாருங்கள். நீச்சல் பயிற்சியாளரின் ஆலோசனை கேட்டு பயிற்சி பெறுவர்கள் மட்டுமே வெற்றி பெறுவது போல இன்று நீங்களும் தேவனை கர்த்தர் சொல்கிற ஆலோசனை கேட்டு நீங்கள் நடக்கும்போது உங்களுக்கும் வெற்றி கிடைக்கும். இந்த ஆண்டில் நீங்கள் உயர்த்தப்படவும், நீங்கள் ஆசீர்வாதம் பெறவும், நீங்கள் பாதுகாக்கப்படவும் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்வார். உங்களுக்கு இந்த வருடத்தின் ஆசீர்வாதத்தின் வழியை திறப்பார். இந்த வருடம் முழுவதும் உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களை அநேகர் மத்தியில் உயர்த்துவார். தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.